வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்கொயர் அண்டு ஸ்கொயர் ரூட்ஸ். ஓகேவா? ஸ்கொயர்னா என்னென்னா, ஒரு நம்பர் எடுத்தோம்னா மல்டிப்ளை தட் நம்பர் இட் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸுன்ற ஒரு நம்பர் எடுத்தோம்னா அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர். இதே போல் எக்ஸ் பவர் ஆஃப் 2ன்னு எழுதணும்னா அதுதான் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ அதை என்னென்னு சொல்லலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 எடுக்கிறீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 12 ஸ்கொயர் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன வரும்? 12 × 12 144. ஓகேவா? இதுவே another one எக்ஸாம்பிள், மைனஸில் வேல்யூ எடுத்தோம்னா -3 ஸ்கொயர் இப்படி போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் பண்ணுறது நம்ம மைனஸுக்கும் இந்த நம்பருக்கும் சேர்த்துன்றதுனால மைனஸ் நம்பர் வரும்போது ஸ்கொயரை எப்படி போடணும்னா வித்தின் ப்ராக்கெட்குள்ளே தான் போட்டு ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன வரும்? -3 ஸ்கொயர்னா -3 × -3. ஓகேவா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3s are 9. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்கொயர் ஆஃப் எ நெகட்டிவ் நம்பர் we get a பாசிட்டிவ் நம்பர். ஒரு நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுனால அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? அடுத்து ஸ்கொயர் ஆஃப் எ ரேஷ்னல் நம்பர். ஸ்கொயர் ஆஃப் எ ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்ஸோட ஜெனரல் ஃபார்ம் என்னது? a/b. ஓகேவா? ஆர் x/y. a/b இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதான் ரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போ a/b ஸ்கொயர்னா என்ன வரும்? இதை ஸ்கொயர் பண்ணால் நியூமரேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம், டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? a × a b × b. இதை எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு எழுதலாம், இப்படி எழுதலாம், ஆர் இப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். a/b × a/bன்னு மல்டிப்ளை பண்ணலாம். இது எல்லாமே ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். இதே கண்டிஷன் தான் மைனஸ்க்கு. எக்ஸாம்பிள், a/bக்கு ஃபார்மேட்டில் -4/5ன்னு எடுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஹோல் ஸ்கொயர். இதோட மீனிங் என்னென்னா மைனஸ். ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் மட்டும் போட்டால் போதும். ஸோ இது எப்படி எழுதலாம்? -4/5 × -4/5 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16/25. நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணால் 16, டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணால் 25. அதர்வைஸ் இதை எப்படி போடலாம்னா மைனஸை நியூமரேட்டரில் மட்டும் போடுங்க. -4 × -4 டிவைடட் பை 5 × 5. இதை ஸ்கொயர் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ப்ராப்பர்ட்டி 1. ப்ராப்பர்ட்டி 1ன்றது என்னன்னா, இது சம் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதியிருக்கேன். 1லேருந்து 20 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இதுலேருந்து இங்கே வர்ற ஆன்சர் வந்து என்னவா இருக்குங்கிறத பாருங்க. இந்த நம்பர் என்னெல்லாம் நம்பர் வந்திருக்குன்னு பாருங்க. லாஸ்ட்ல வந்து 1 வந்திருக்கா ஸ்கொயர் பண்ணும்போது, அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? அடுத்த நம்பர் 4. 0 வந்திருக்கா இங்கே? 0. அப்போ 0 1 வந்திருக்கு. அப்போ எண்டிங்கில் நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? 4 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 6 வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? 9 வந்திருக்கு. அப்போ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது இது எல்லாத்துலேயுமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நம்பரோட எண்டிங்னா யூனிட் டிஜிட். ஓகேவா? இதுதான் யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். இது ஒரு டிஜிட்ன்றதுனால ஒரு டிஜிட், இது 2 டிஜிட் இருக்கிறதுனால இதுதான் யூனிட் டிஜிட், 3 டிஜிட் இருக்கிறதுனால இதுதான் யூனிட் டிஜிட். ஸோ இந்த யூனிட் டிஜிட்டில் என்னதான் வரும்? கம்பல்சரி ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 0 இல்லை 1 இல்லைன்னா 4 இல்லைன்னா 6 5 9 இதெல்லாம் தான் வரும். வந்தால் இதை என்னன்னு சொல்கிறோம்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். என்னன்னு சொல்லுவோம்? ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது இப்படி வந்தால் இதை வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போது எந்த நம்பர்லாம் இதில் வரலன்னு பாருங்க. 2, வேற என்ன வரல? 3, 7, 8. இப்போ இந்த 4 நம்பரும் எந்த ஒரு
ஸ்கொயர்லேயும் வரவே இல்லை. ஓகேவா? ஸோ இதே போல் நீங்கள் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த நம்பர் வரவே வராது. ஸோ அப்படி இந்த நம்பர் எண்டிங்கில் வந்துச்சுன்னா, இந்த ஒரு நம்பரோட எண்டிங்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 282 அப்படின்னு வந்துச்சுன்னா, இட் இஸ் நாட் அ ஸ்கொயர். ஸோ இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நீங்கள் எந்த ஒரு நம்பரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 21 எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 21 × 21 441. எதில் என்ன இருக்குது? 1ல் தான். அதே போல் எந்த ஒரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணும்போது அந்த யூனிட் பிளேஸில் என்ன நம்பர் வந்தால் 0 1 4 5 6 9 வந்தால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த 4 நம்பர்ஸ் வந்தால் அந்த நம்பரை ஸ்கொயர் நம்பரில் இப்படி எழுத முடியாது. ஸோ இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 2. ப்ராப்பர்ட்டி 2 எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, இந்த ஸ்கொயர் பண்ணுற நம்பரை பேஸ் பண்ணி இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் எப்படி வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து 3 காலமாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது தான் எடுத்துக்கிறோம். நம்பர்ஸ் யூனிட் பிளேஸ். ஓகேவா? சரி, யூனிட் பிளேஸ். அந்த நம்பர் வந்து யூனிட் பிளேஸில் உள்ள நம்பர், யூனிட் பிளேஸ் நம்பர். அடுத்து ஸ்கொயர் எண்டு. ஓகேவா? எண்டிங் வித் ஸ்கொயர், எண்டிங் வித் ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? சம் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த 1ஐயும் 9ஐயும் எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 10. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த 10 10 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1 யூனிட் பிளேஸில் 1 or 9 வந்துச்சுன்னா, ஓகேவா, 1 or 9 வந்துச்சுன்னா இதை ஸ்கொயர் பண்ணும்போது அந்த எண்டிங்கில் என்ன நம்பர் தான் வரும்? கம்பல்சரி 1 தான் வரும். இது சேஞ்சஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 1ஆ? அதே போல் 9ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 81. யூனிட் பிளேஸில் என்ன வந்திருக்கு? எண்டிங் வித் 1. அதே போல் இங்கேயும் பாருங்கள், யூனிட் பிளேஸில் 1 வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்கொயர் பண்ணுற நம்பர்லேயும் 1. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? 9. ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 9. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான், யூனிட் பிளேஸில். இதே போல் இங்கே பாருங்கள், 9 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 1 வருதா? ஸோ அதான் இங்கே ஒரு யூனிட் நம்பரோட யூனிட் பிளேஸில் 1 or 9 வந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணுற நம்பர் யூனிட் பிளேஸ் வந்து 1 தான் வரும். அடுத்து எந்த நம்பர் எடுக்க போகிறோம்? 2ம் 8ம். 2ம் 8ம் சம் பண்ணால் என்ன வரும்? 10. ஓகேவா? 2 or 8 எடுத்தீங்கன்னா யூனிட் பிளேஸில் 2 or 8 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்னா 4 தான் வரும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா நம்பரையும் பாருங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 4. 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 64. ஸோ அப்போ எண்டிங் வித் 4 ஆர் யூனிட் பிளேஸ் எது வேணுமோ சொல்லலாம், 4. ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், 2ன்னு வந்திருக்கா? அப்போ இங்கே என்ன வரும்? எண்டிங் வித் 4. இங்கே 6ன்னு வந்திருக்கா? சாரி 8ன்னு வந்திருக்கா? இங்கே எண்டிங் வித் 4. ஓகேவா? ஸோ அதே போல் நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா 3 or 7. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சம் பண்ணால் என்ன வரும்? 3 + 7 10. 3 + 7 10. அப்போ 3 or 7, 3 or 7 எடுத்தோம்னா இந்த நம்பர் எண்டிங் வித் 9ல் தான் முடியும், ஸ்கொயர் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 3ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்திருக்கு? 9 வந்திருக்கா? 7ஐ ஸ்கொயர் பண்ணால் இங்கே என்ன வந்திருக்கு? எண்டிங் வித் 9. இங்கேயும் பாருங்கள், 3ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்திருக்கு? 9. 7ஐ ஸ்கொயர் பண்ணால் இங்கேயும் என்ன வந்திருக்கு? 9. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா 4 or 6. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 + 6 = 10. அப்போ ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ண போகிற நம்பர் வந்து 4 or 6ல் யூனிட் பிளேஸில் இருந்துச்சுன்னா இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா 6 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 4 or 6 ரெண்டுமே என்ன தான் வந்திருக்கு? 6 தான் வந்திருக்கு. இங்கேயும் பாருங்கள் 4 6. ஓகேவா? 6 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா, ஒரு யூனிட் பிளேஸில் 5 வந்துச்சுன்னா, யூனிட் பிளேஸில் 5 or 0 வந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணுற நம்பர்லேயும் என்ன தான் வரும்? 5 0 தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 5ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்திருக்கு? 25. அப்போ யூனிட் பிளேஸ் ஆர் எண்டிங் வித் 5. இங்கே 0 இருக்கா? எதில் எண்டிங் ஆகிருக்கு? 0ல் எண்டிங் ஆகிருக்கு. ஓகேவா? அதே போல் 5 5ல் எண்டிங் ஆகிருக்கு, 0
0ல எண்டிங் ஆயிடுது. இதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.